அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அத்தாவு இப்னு அபி ரபாஹா என்பவர் அறிவிக்கின்றார், சொர்க்கவாசியான ஒரு பெண்ணை உனக்கு நான் கூறட்டுமா என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் கேட்டார்கள். சரி என்று நான் கூறினேன். அது இந்த கருப்பு நிற பெண்மணி தான் என்று இப்னு அப்பாஸ் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இப்பெண்மணி ஒரு நாள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சமூகத்திற்கு வந்து, யா ரசூலுல்லாஹ், எனக்கு வலிப்பு நோய் இருக்கிறது. அந்த வலிப்பு நோய் வரக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகளும் விலகிக் கொள்கிறது யா ரசூலுல்லாஹ், அதனால் எனக்காக வேண்டி துஆ செய்யுங்கள் என்பதாக சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து, அதை நீ பொறுமையோடு ஏற்றுக்கொண்டால் அல்லாஹ் தஆலா உனக்கு சுவனமும் கிடைக்கும். நீ விரும்பினால் அந்த வலிப்பு நோயிலிருந்து உனக்கு சுகம் பெற நான் அல்லாஹ்விடம் துஆ செய்கிறேன் என்பதாக சொன்னதுமே அந்த பெண்மணி சொன்னால், யா ரசூலல்லாஹ், அந்த வலிப்பு நோய் என்னோடு இருக்கட்டும், நான் பொறுமையாகவே இருக்கிறேன். இருந்தாலும் எனக்கு வலிப்பு வரக்கூடிய அந்த நேரத்தில் என்னுடைய ஆடைகள் விலகாமல் இருக்க நீங்கள் துஆ செய்ய வேண்டும் என்பதாக சொன்னதுமே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணிக்காக வேண்டி துஆ செய்தார்கள் என்பதாக ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள்.